அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி 12ஆம் தேதி மிக சிறப்பான நன்னாளாக சித்த யோகத்தோட பிறக்கக்கூடிய பூராட நட்சத்திரங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்த போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஏன் அப்படின்னா, சுக்கிர நட்சத்திரத்திலேயே பரணி நட்சத்திரம் மேசத்தில் விடும். அப்போ மேசராசியில் விழக்கூடிய அமைப்புக்கு ரொம்ப சிறப்புன்னு அர்த்தம். ஏன்னா முதல் நட்சத்திரம் தலைமை பீடம், அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் பின்யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரத்துக்கு ஆண்களுக்கு தான் உண்டு. பெண்கள் பார்த்திங்கன்னா, அதே பரணி நட்சத்திரம் போகிற இடம், திருமணம் நடந்து போகக்கூடிய கணவர் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுத்துரும். அதனால தான் பரணி எப்படின்னா தரணி கட்டி ஆளும்பாங்க. இங்கே பூராட நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போராட்டமான வாழ்க்கை எப்படின்னா அதெல்லாம் வாய் வார்த்தையாக ஒரு வாக்கியமாக சென்டென்ஸாக சொல்கிறோம். ஆனாலும் அதில் பிரச்சனைகள் ஏன் அப்படின்னா, கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பூராடம் சுக்கிர நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு நடுவில் இருக்குது. அப்போ சூரியன் கேதுவுக்கு நடுவில் ஒரு கிரக சந்தியில் வந்து பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கார்னர் உபயத்தில் இருக்கக்கூடிய விஷயனால தான் இந்த நூலாடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா, மிதுனம்ங்கிறது பாதகாதிபதி புதனாக இவங்களுக்கு வருவாங்க. அப்போ பெருமாளுடைய அமைப்பில் மிதுனம் வந்து ஒரு பாதகத்தை 7ஆம் பாவகம் தாங்க தனுஷுக்கு பாதகாதிபதி. ஒவ்வொரு பாவகம் ஒரு நட்சத்திரம் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த புஷ்கர நவாம்சம்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் புஷ்கர நவாம்சத்தில் இப்போ டெண்டுல்கர் இது மாதிரி பிரசித்த பெற்ற நிறைய ஒரு பிரபலியமானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகத்தை கொடுக்குற அமைப்பு புஷ்கர நவாம்சத்துக்கு உண்டுங்க. அந்த கிரகத்தை வந்து என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதுக்காக நம்ம சொல்லுவோம். இதில் செவ்வாய் கேது புதனுக்கு மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதனும் கேதும் நட்சத்திரத்துக்கு கண்டாந்தர நட்சத்திரங்கிற ஒரு பேர் உண்டு. கேதுவுக்கு முதல் பாதமும் அஸ்வினி மகம் மூலம், அதே போல் கண்டாந்தர நட்சத்திர பாதத்தில் 4ஆம் பாதமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி வரும். அதனால தான் இதெல்லாம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரலங்க, அந்த யோகத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுபோல் வரக்கூடிய இந்த பூராட நட்சத்திரத்துக்கும் சில ஐதீகமான பரிகாரம் உண்டு. பெண்களாக பிறந்து அவங்களுக்கு சின்னதாக அவங்க ஒரு அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரடை வச்சு ஒரு தோஷ நிவர்த்தி செஞ்சுக்கணும். அது ஒரு நட்சத்திர தாராபலன் பார்த்து செய்யும் பொழுது அவங்க கணவரை பாதிக்காது. செவ்வாய் தோஷம் இருந்தால், கடுமையான செவ்வாய் தோஷம் இருந்தால் கணவரை பாதிக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.